ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். கல்யாணம் அப்படிங்கிறது 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கிய நிகழ்ச்சிக்கு நேரம் காலம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுல பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஏன் அவ்வளவு விசேஷம் அப்படின்னு தெளிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படின்னா, சூரியன் உதிப்பதற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்னாடி ஆரம்பிச்சு சூரிய உதயம் வரைக்கும் உள்ள காலம்தான் பிரம்ம முகூர்த்தம். அதாவது தோராயமாக அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்குங்க. இந்த நேரம் எப்போதுமே ஒரு விதமான புத்துணர்ச்சியோட இருக்கும். ஜோதிடத்துல எந்த ஒரு சுப காரியத்துக்கும் பஞ்சாங்கம் பார்ப்போங்க. இதுல திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் அப்படின்னு 5 முக்கிய அம்சங்கள் இருக்கு. பிரம்ம முகூர்த்த நேரத்துல பெரும்பாலும் இந்த பஞ்ச அங்கங்கள் ஒரு நல்ல அமைப்பை கொண்டிருக்குங்க. ஒரு நாள்ல பல நல்ல முகூர்த்தங்கள் வந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்துல அமையக்கூடிய திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் ஆகியவை புது வாழ்க்கையை தொடங்குவதற்கு உகந்ததாக அமையும் வாய்ப்புகள் அதிகங்க. அதே மாதிரி ஒரு திருமணத்திற்கு லக்னம் ரொம்பவே முக்கியங்க. எந்த லக்னத்துல திருமணம் நடக்குதோ அந்த லக்னத்துல பெரும்பாலும் சுப கிரகமான குரு இருப்பது நல்லதுங்க. அப்படி இருந்தது அப்படின்னா தம்பதிகளோட எதிர்கால வாழ்க்கை பெரும்பாலும் சிறப்பாகவே இருக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்துல மேசம், ரிஷபம், மிதுனம் போன்ற சுப லக்னங்கள் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அதே மாதிரி ஸ்திர லக்னங்களான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் போன்ற லக்னங்கள் வாழ்க்கையின் ஒற்றுமையான பிணைப்பை குறிக்குங்க. அதே மாதிரி லக்னத்துல எந்த கெட்ட கிரகமும் இல்லாம சுப கிரகங்களோட பார்வைப்பட்டுச்சுன்னா அந்த திருமணம் ரொம்பவே வெற்றிகரமாக இருக்குங்க. அதிகாலையில் பல கெட்ட கிரகங்களின் தாக்கம் குறைவாகவும் சுப கிரகங்களின் பார்வை வலுவாகவும் இருக்குங்க. பொதுவா இரவு நேரத்துல கோச்சார கிரகங்கள் சில சமயம் அசுபமான தாக்கங்களை ஏற்படுத்தலாம். ஆனா பிரம்ம முகூர்த்த நேரத்துல கிரகங்கள் ஒரு அமைதியான நிலையில இருக்கும். அதாவது அசுபமான கிரகங்களின் வீரியம் குறைந்து சுப கிரகங்களின் வீரியம் அதிகமாகும். இது திருமண பந்தத்துக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை அமைக்குங்க. அதே மாதிரி சந்திரன் மனசுக்கு காரகன். அதாவது திருமண நேரத்துல சந்திரன் நல்ல நிலையில இருக்கணுங்க. பிரம்ம முகூர்த்தத்துல சந்திரன் பெரும்பாலும் நல்ல நட்சத்திரத்துல நல்ல ஸ்தானத்துல இருப்பாரு. இது தம்பதிகளின் மன ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் வழிவகுக்குங்க. பிரம்ம முகூர்த்தத்துல அனைத்து நவகிரகங்களோட அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுதுங்க. குறிப்பா குரு பகவானோட அருள் இந்த நேரத்துல அதிகமா கிடைக்கும். சுப காரியங்களுக்கும் திருமணத்துக்கும் காரகர் குரு. குருவின் அருளால திருமண பந்தம் பலப்படும், குழந்தை பாக்கியம் நல்லா அமையுங்க. ஜோதிட ரீதியா இவ்வளவு சிறப்புகள் இருக்கிற இந்த நேரத்துல ஆன்மீக ரீதியாகவும் இதுக்கு தனி மகத்துவம் இருக்குங்க. ஜோதிடப்படி கிரகங்கள் நல்ல நிலையில இருக்கிறதுனால பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படும் நல்ல காரியங்களுக்கு தேவர்கள் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்குங்க. கிரகங்களின் நல்ல அமைப்பால் உருவாகும் நேர்மறை அதிர்வுகள் புது தம்பதிகளின் மனசுல ஒரு புதுவித நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுக்குங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரம்மனின் படைப்பு சக்தி அதிகமாக இருக்கும் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புது வாழ்க்கையை தொடங்குறது பிரம்மனின் படைப்புக்கு ஒப்பானதுங்க. அதனால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திருமணம் நடக்கிறது தம்பதிகளின் வாழ்வு வளமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. முடிவா சொல்லணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல திருமணம் வைக்கிறது ஜோதிட ரீதியா கிரக நிலைகள் சாதகமா அமையுங்க. ஆன்மீக ரீதியா தெய்வீக சக்திகள் துணையாகவும் இருக்கும் ஒரு அருமையான நேரங்க. ஒரு புது வாழ்க்கையை தொடங்குற தம்பதிகளுக்கு இது ரொம்பவே சிறப்பான மங்களகரமான தொடக்கமாக இருக்குங்க. ஆனா பொதுவா பிரம்ம முகூர்த்தம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் உங்க பிள்ளைங்க அல்லது குறிப்பிட்ட தம்பதிகளோட ஜாதகங்களுக்கு ஏற்றவாறு சரியான திதி, நட்சத்திரம், லக்னம் அமைகிற நாள் எதுன்னு ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கேட்டு முகூர்த்த நாளை குறிக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தகவலை பற்றி வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.